ஓகே, கேன் பிளேஸ் ஃப்ளவர்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன இருக்குன்னா, நமக்கு ஒரு ஃப்ளவர் பெட் இருக்குது. அந்த ஃப்ளவர் பெட்டில் நிறையா பாட்ஸ் இருக்குது. அந்த பாட்ஸில் நம்ம ஃப்ளவர்ஸ் வைக்கலாம். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, we are given an integer array flower bed. flower bed ஒரு integer array கொடுத்துருக்காங்க. containing zeros and ones. zeros and ones இருக்குது. 0 means empty. அப்போ அது எம்டியாக இருக்குன்னு அர்த்தம். இங்கே எதுவும் ஃப்ளவர் இல்லைன்னு அர்த்தம். 1னா நாட் எம்டி. அப்போ இந்த இடத்துல ஃப்ளவர் இருக்குன்னு அர்த்தம். ஆனால் இன்டிஜர் n. ஓகே, இன்டிஜர் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ரிட்டர்ன் ட்ரூ இஃப் n new flowers can be plotted in the flower bed. இப்போ இந்த ஒரு ஃப்ளவர் தான் இருக்குது. இந்த ஒரு ஃப்ளவர் கொண்டு போய் இங்கே பிளாட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா நம்ம ட்ரூ ரிட்டர்ன் பண்ணணும். அப்படி இல்லாட்டி ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணணும். அப்புறம் ஒரு ரூல் என்னன்னா, the flowers cannot be plotted in adjacent plots. ஸோ இங்கே ஏற்கனவே ஃப்ளவர் இருக்கிறதுனால இங்கே போய் ஃப்ளவரை பிளாட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதுக்கு லாஜிக் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் traverse array. ஓகே, traverse array, if you find any zero அப்போ அங்கே பிளாட் பண்ணலாம். கரெக்டாக? ஆனால் எப்போ பிளாட் பண்ண முடியும்? ப்ரீவியஸும் ஜீரோவாக இருக்கணும், நெக்ஸ்ட்டும் ஜீரோவாக இருக்கணும். ஓகே, ஸோ அதுதான் இது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு வரும்போது நெக்ஸ்டே கிடையாது. அதேமாதிரி இந்த இடத்துக்கு வரும்போது ப்ரீவியஸும் கிடையாது. ஆனால் இப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருந்துச்சுன்னா ஒன்னே ஒன்று பிளாட் பண்ண முடியுமா? முடியும். எங்கே முடியும்? ஃபஸ்ட்டு பிளேஸில். இதுக்கு அட்ஜஸ்டன்ட் தான் இருக்கக்கூடாது. இதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதனால் இங்கே பிளாட் பண்ணலாம் நம்ம. ரைட்? அப்போ என்னன்னா, if you want to do this simply, you form an array like this. First element 0, last element 0. நடுவில் இந்த அரேயோட எலமெண்ட்ஸ் இருக்கணும். அப்புறம் அந்த கண்டிஷன் வச்சு நீ செக் பண்ணிட்டு போயிடலாம். ப்ரீவியஸும் 0, கரண்ட் எலமெண்ட்டும் 0 ஆகணும், ப்ரீவியஸும் 0 இருக்கணும், நெக்ஸ்ட்டும் 0 ஆகணும். நீ லூப் பண்ணும்போது இங்கேருந்து இது வரைக்கும் லூப் பண்ணணும். கரெக்ட்? ஸோ யூ ஹேவ் டு ஃபார்ம் அரே லைக் திஸ் அண்ட் தென் do this logic. ஸோ இன்னொரு விதம் என்னன்னா, இது சப்போஸ் இது கவுண்ட் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வேணும்னா நம்ம இங்கேருந்து ஆரம்பிக்கணும். இங்கேருந்து ப்ரீவியஸ் வேல்யூ இந்த வேல்யூ 0 வந்து கவுண்ட் பண்ணணும். அதே மாதிரி இது வரைக்கும் போகணும். ஓகே, ஸோ இப்போ சப்போஸ் இது 0 இருக்குன்னு வச்சுக்கோ. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஃபில் பண்ணலாம். கரெக்டாக? அப்போ இதை என்ன பண்ணணும்? 1ஆக மாற்றிடணும். ஃபில் பண்ண என்ன மைனஸ் பண்ணிட்டு இங்கே 1ஆக மாற்றிடணும். அப்புறம் போயிட்டே இருக்கணும். எப்போ 0 வருதோ ப்ரீவியஸ் இது 1ஆ, ப்ரீவியஸ் இது 0 இருக்கணும் இல்லையா? அப்போ போயிட்டே இருக்கணும். இங்கே இருக்கா? இங்கேயும் ப்ரீவியஸ் இது 0 இல்லை. இப்போ இது வரைக்கும் தான் லூப் போகும். கரெக்டாக? இப்போ லூப்பை முடித்த உடனே ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் எலமெண்ட்டை நீ ஃபில் பண்ண முடியுமான்னு செக் பண்ணணும். அதை 1ஆக மாற்ற முடியுமா, அங்கே போய் பிளாட் பண்ண முடியுமா செக் பண்ணணும். அது எப்படி செக் பண்ணுறது? இந்த இடத்துல இதுக்கு அடுத்த வேல்யூ 1ஆக இருந்தால் இங்கே பிளாட் பண்ண முடியாது. அதேமாதிரி இங்கே ப்ரீவியஸ் வேல்யூ 1ஆக இருந்தால் பிளாட் பண்ண முடியாது. ப்ரீவியஸ் 1ஆக இருந்தால் பிளாட் பண்ண முடியும். ஸோ அதை செக் பண்ணி கூட கன்ஃபார்ம் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா அரே இல்லாமல் அப்படி கூட பண்ணலாம். Okay guys, let's code this problem. So first thing is what you have to do, you have to traverse from int I is equal to 1, I less than, எது வரைக்கும் ட்ராவர்ஸ் பண்ணணும்? இந்த செகண்ட் எலிமெண்ட் தான் ட்ராவர்ஸ் பண்ணணும். less than n minus 1. ரைட்? ஸோ இந்த செகண்ட் எலமெண்ட்லேருந்து இந்த எலமெண்ட்லேருந்து இந்த எலமெண்ட் இது மட்டும் தான் ட்ராவர்ஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ட்ராவர்ஸ் பண்ணும்போது வாட் யூ ஹவ் டு சி இஸ், இஃப் ப்ரீவியஸ் எலமெண்ட், இஃப் ஃப்ளவர் பெட் ஆஃப் கரண்ட் எலமெண்ட் 0 இருக்கணும், அண்ட் என்னெல்லாம் 0 இருக்கணும்? கரண்ட் எலமெண்ட், ப்ரீவியஸ் எலமெண்ட், நெக்ஸ்ட் எலமெண்ட். கரண்ட் எலமெண்ட், ப்ரீவியஸ் எலமெண்ட் அண்ட் நெக்ஸ்ட் எலமெண்ட் எல்லாமே 0வா இருக்கு அப்படின்னா யூ கேன் பிளான்ட் அ ஃப்ளவர். இப்போ ஃப்ளவரை பிளான் பண்ணிடலாம். இப்போ ஃப்ளவரை பிளான் பண்ண நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, we just need to decrement n. ஒரு ஃப்ளவரை பிளான் பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் என்னன்னா, அந்த பர்டிகுலர் ஃப்ளவர் இருக்குல்ல,
ஃப்ளவர் பெட் ஆஃப் ஐ அதை வந்து பிளான் பண்ணிட்டேன், அதனால் அதை 1ன்னு மாற்றிடுறேன். கரெக்ட். ஸோ இது மாதிரி நீ பிளாட் பண்ணலாம். சப்போஸ் இங்கே ஒரு கண்டிஷன் கூட நீ வேணா போட்டுக்கலாம். இஃப் n becomes 0 அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டேன்னு அர்த்தம். அப்போ இங்கேயே ரிட்டர்ன் ட்ரூ கூட ஒரு இது போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கேஸ் வந்து என்னன்னா, இப்போ நம்ம இங்கேருந்து தான் ட்ராவல்ஸ் பண்ணியிருக்கோம், கரெக்டா? இப்போ ஃபஸ்ட்டு இதில் பிளான் பண்ணலாமா வேணாமான்னு தான் நீ டிசைட் பண்ணணும். அது எப்படி டிசைட் பண்ணுவ? இஃப் flower bed of 0 is equal to 0 and flower bed of 1 அது ரெண்டுமே 0வா இருக்கு அப்படின்னா then அங்க ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பிளாட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ளவர் பேர்டோட லென்த்து ஒன்றா கூட இருக்கலாம்ல. 0 அங்கே வந்து தப்பு வரும். இப்போ இங்கே இன்னொன்று போடணும். flower bed of length greater than 1 இருந்தால் தான் இதை பண்ணணும். ஓகே, இப்போ ஒரே ஒரு பிளாட் தான் இருக்கு, அது 0வா இருக்குன்னா பிளாட் பண்ண முடியணும்ல, கரெக்ட்? அந்த டெஸ்ட் கேஸ் ஓகே, அதையும் நம்ம வந்து அந்த அந்த கண்டிஷன் பார்க்கணும் நம்ம. ஸோ அந்த கண்டிஷன் தனியாக போட்டுப்போம். இஃப் இட் இஸ் கிரேட்டர் தென் 1 நம்ம போடணும். அப்போ இது முடிஞ்சா இப்போ இதே மாதிரி யூ ஹேவ் டு டூ இட் ஃபார் த லாஸ்ட் பெட். லாஸ்ட் பெட் என்ன அர்த்தம்? எப்போ நீ லாஸ்ட்டில் பிளாட் பண்ண முடியும் அப்படின்னா லாஸ்ட்டு 0வா இருக்கணும், அதுக்கு ப்ரீவியஸும் 0வா இருக்கணும். ரெண்டு தான், அதை லாஸ்ட்லேயே நீ போய் பிளாட் பண்ணலாம். ஸோ இதுவும் அதே தான். லாஸ்ட் என்ன வரும்? int length is equal to flower bed of length. இதை போச்சுப்போம் வேரியபிளில், so that the code looks clean. len greater than 1 இருக்கணும். இதில் லாஸ்ட் வேல்யூ என்ன வரும்? len -1, அதுவும் 0வா இருக்கணும். len -2 அதுவும் 0வா இருக்கணும். இது எப்போதுமே 2 எலமெண்ட்டுக்கு மேலே இருந்தால் தான் பண்ணணும். 2 எலமெண்ட்டாக இருக்கணும் மினிமம் லென்த்து, அப்போ தான் இதை பண்ண முடியும். ஓகே, இன்னொரு கண்டிஷன் வந்து இஃப் len equal to 1, ஒரே லெட்டர் தான் இருக்கு, அண்ட் ஏன்னா len equal to 1 இருந்தால் இந்த இது ரன் ஆகாது இல்லை, இந்த லூப்பே ரன் ஆகாது. இஸ் ஈக்குவல் டு என்னப்பா என்னன்னு போட்டாங்க, பெரிய கொலபடி. len -1. ஓகே, and len is equal to 1 and flower bed of 0 is equal to 0 அப்படினாலும் பிளாட் பண்ண முடியும் n minus minus. ஸோ இந்த கேஸ்லலாம் நம்ம பார்த்து பண்ணணும், ரைட்? ஸோ லாட்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரா கேசஸ் we need to do, ரைட்? ஏன்னா len equal to 1னா இதுவும் 1, 1 minus 1 0, இந்த லூப்பே ஓடாது. இங்கே வந்து இந்த லூப்பே ஓடாது, ஆனால் ஒரே ஒரு லென்த்து தான் இருக்குது, அது 0வா இருக்குது. அப்படின்னா பிளாட் பண்ண முடியல n 1ஆ இருந்தால். ஸோ ஃபைனலி we have to return n less than or equal to 0. 0 இல்லை 0க்கு கம்மியாக இருந்தால் எல்லாத்தையும் பிளாட் பண்ணிட்டோம்னு அர்த்தம்.
ஓகே, இதில் என்னென்னா நம்ம செக்கிங் வந்து ஃபஸ்ட்டு போகிற செக்கிங் வந்து இனிஷியலாகவே நம்ம என்ன பண்ணிடணும்னா, இப்போ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நான் இப்போ n = 2 அப்படின்னா நம்ம 2 போடலாம். ஏன்னா இங்கே ஒன்று பிளாட் பண்ணலாம், இங்கே ஒன்று பிளாட் பண்ணலாம், ரைட்? அதனால் நம்ம ஃபஸ்ட் எடுத்த உடனே இங்கே ஃபஸ்ட்டு இதில் பிளாட் பண்ண முடியுமான்றதை ஃபஸ்ட்டே செக் பண்ணிடணும். ஸோ அதை சப்போஸ் பிளாட் பண்ணுவோம், இதை ஒன்றாக்கிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து 2 சைடு இருக்கிறது அந்த லூப்பை செக் பண்ணணும். அப்புறமா லாஸ்ட் வேல்யூ பிளாட் பண்ண முடியுமான்றதை செக் பண்ணணும். நோ ஆல் தட் இஸ் கேஸ் பாஸ்ட். அனதர் லாஜிக் என்ன அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை அப்படியே ட்ராவல்ஸ் பண்ணிட்டே போகிறோம். ட்ராவல்ஸ் பண்ணிட்டே போகும்போது எவ்வளோ எம்டி வருது அப்படின்றத கவுண்ட் பண்ணிட்டே வரோம். கரெக்டாக கவுண்ட் பண்ணிட்டே வரோம். கவுண்ட் பண்ணிட்டே வரும்போது டப்புன்னு 1 வருதுன்னு வச்சுக்கோ. எப்போ 1 வருது அங்கே ப்ளாட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்போ எத்தனை எம்டி வந்திருக்கு? 3 எம்டி வந்திருக்கு. இப்போ இங்கே எத்தனை பிளாட் பண்ண முடியும்? 3 எம்டி இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா நம்ம டிரைவ் பண்ணணும். ஓகே, ஸோ எத்தனை பிளாட் பண்ண முடியும்னா ஆக்சுவலாக அட்ஜஸ்ட் தான் பிளாட் பண்ண முடியும். ஸோ டிவைடட் பை 2 போடணும். கரெக்டாக அத்தனை பிளாட் பண்ண முடியும்னு இருக்கும். ஓகேவா? ஆனால் எம்டி 4 இருக்குன்னு வச்சுக்கிங்க, நடுவில் 4 இருக்குன்னா 2 பிளாட் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ என்னன்னா எத்தனை எம்டி இருக்கோ எம்டி -1 டிவைடட் பை 2 அத்தனை பிளாட் பண்ண முடியும். கரெக்டா? ஸோ ஃபஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 0 இருக்கு. ஓகே, அடுத்தது 0 இருக்குது, அப்புறம் 1 இருக்குது. இந்த கேஸில் நமக்கு 3 எம்டி தேவையில்லை. ஸோ இனிஷியல் இது எம்டியாக இருக்குன்னா நம்ம ஃபஸ்ட்டே எம்டியை வந்து 1ன்னு வச்சுக்கணும். அப்போ இங்கே 2 ஆகும், இங்கே 3 ஆகும். அப்படின்னா இங்கே நம்ம என்ன பண்ணலாம்? பிளாட் பண்ணலாம். அதே மாதிரி இதுக்கப்புறம் ஃபுல்லாக 0s இருக்குன்னு வச்சுக்கோ. கடைசியாக முடிகிற சமயத்தில் எக்ஸ்ட்ரா என்ன எம்டி இருக்கு? 4 எம்டிஸ் இருக்கு. இப்போ நம்ம -1 பண்ணக்கூடாது. ஏன்னா 4 எம்டிஸ் தான் இதில் எத்தனை பிளாட் பண்ணலாம்? இங்கே 1, இங்கே 1. அப்போ ஜஸ்ட் எம்டி பை 2 போட்டுடலாம் கடைசி. ரைட்? ஸோ இந்த லாஜிக்கை எப்படி கோட் பண்ணுறதுன்னா நம்ம பேசிக்காக என்னென்னா எம்டியை கவுண்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு int empty is equal to first element வந்து 0வா இருக்கு அப்படின்னா அது empty 1லேருந்து ஆரம்பிக்கும். அப்படி இல்லைன்னா empty 0லேருந்து ஆரம்பிக்கும். கரெக்டா? இப்போ லூப் அடித்து எல்லா வேல்யூக்கும் போகிறோம். இப்போ எல்லா வேல்யூக்கும் போகிறோம். எஃப்ல ஒரு வேல்யூ வரும், 1 2 3ன்னு வரும். ஓகேவா? இப்போ இஃப் எஃப் இஸ் ஈக்குவல் டு 1 ஆகுனா என்ன அர்த்தம்? நம்ம எதுல எம்டி கவுண்ட் பண்ணிக்க பார்ப்போம். இப்போ 1 இல்லைன்னா என்ன பண்ணணும்? எம்டியை ஜஸ்ட் ப்ளஸ் பண்ணணும். 1 இல்லைன்னா 0ன்னு அர்த்தம். கரெக்டா? அப்போ எம்டியை ப்ளஸ் பண்ணணும். இப்போ 1 இருக்கு அப்படின்னா எத்தனை எம்டிஸ் இருக்கு? எத்தனை பிளாட் பண்ணலாம்? யூ கேன் பிளாட்னு போடுவோம். எத்தனை பிளாட் பண்ணலாம்? எம்டி -1 டிவைடட் பை 2 அத்தனை பிளாட் பண்ணலாமா? நான் சொன்ன மாதிரி நடுவில் வந்துச்சுன்னா கரெக்டா? இப்போ இப்படி வந்தால் கூட நம்ம ஃபஸ்ட்டே எம்டி 1 கவுண்ட் பண்ணிக்கிட்டோம். கரெக்டா? நம்ம இப்படி வந்தால் கூட ஃபஸ்ட்டு எம்டி 1ல் இருக்கும். கரெக்டா? அப்போ அங்கே 1 இருக்குது, இங்கே நம்ம 2 இதை ப்ளஸ் பண்ணும்போது 3 ஆகிடும். அப்போ இங்கே வரும்போது எம்டி 3 இருக்கும். 3 - 1 டிவைடட் பை 2 3 - 1 2 பை 2 1. அப்போ 1 பிளாட் பண்ணலான்னு அர்த்தம். ஓகே, எத்தனை பிளாட் பண்ணலாம் முடிவு பண்ணியாச்சா? இப்போ என்ன பண்ணோம்? பிளாட்ஸ் வச்சு அவ்வளோதான். அது n-லேருந்து மைனஸ் பண்ணிவிடு. கரெக்ட்? அப்புறம் எம்டி வேறு கவுண்ட் பண்ணிட்டே வா. ஃபைனலாக லூப் முடியுதுன்னு வச்சுக்கோ. ஃபைனலாக முடியும். எப்போ போய் நீ இப்போ n-ல மைனஸ் பண்ணுவ? எப்போ 1 வருதோ அப்போ தான் போய் மைனஸ் பண்ணுவேன். உனக்கு எண்டில் ஃபஸ்ட்டு 1 இல்லாமல் போகலாம். 1 இல்லாமல் போனால் வெறும் எம்டியை தான் ப்ளஸ் பண்ணியிருப்பேன். அப்போ ஃபைனலாக நம்ம எத்தனை இது
இங்கே ஒரு மைனஸ் போடணும், n மைனஸ் ஈக்குவல் டு ஏன்னா அதுக்கப்புறம் ஃபைனலாக எத்தனை பிளாட்ஸ் இருக்கலாம், அதுக்கப்புறம் ஃபைனலாக எத்தனை எம்டிஸ் இருக்குதோ, இந்த 1க்கு அப்புறம் எத்தனை எம்டிஸ் இருக்குதோ டிவைட் பை 2 அத்தனை பிளாட்ஸ் பண்ணலாம் ஃபைனலாக. அதை திருப்பி nல மைனஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் n இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. எல்லாத்தையும் பிளாட் பண்ண முடியுது, இல்லைன்னா கம்மியாக இருக்குது. ரைட். ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா இங்கே ஃபெயில் ஆகுது. என்னன்னா எப்போ நம்ம ஒன்றா பார்க்குறோமோ அப்போ இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிட்டோம்னு அர்த்தம். கரெக்டா? எப்போ நம்ம ஒன்றா பார்க்குறோமோ அப்போ எம்டியை 0 பண்ணிடணும். ஓகேவா? இது நம்ம ஒரு ஒன்றை பார்க்குற வரைக்கும் எத்தனை ஜீரோஸ்ன்றதை கவுண்ட் பண்ணுறோம். எப்போ ஒன்றை பார்க்குறோமோ அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், இங்கே எத்தனை பிளாட் பண்ண முடியும் அப்படின்றத கவுண்ட் பண்ணிட்டோம். திருப்பி இதுக்கப்புறம் எத்தனை ஜீரோஸ் இருக்குது புதுசாக கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ இந்த இடத்துல எம்டியை 0 பண்ணிடணும். Now all that is case passed.